ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேரக்டரை பற்றி ஜெயமோகன் சார் எழுதின வெண்முரசு புத்தகத்திலிருந்து தான் ஒரு பகுதியாக அம்பையை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், எல்லாரோட மனசையும் தொடுற மாதிரி இருக்கும். எனக்கு இது மனசுக்கு நெருக்கத்தில் வந்த ஒரு கதை. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடிவில் நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத என்னோடய வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய கதைகளை பார்ப்போம். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகும். காசி நாட்டின் மூத்த இளவரசியான அம்பை வீரமும் விவேகமும் நிறைந்த பேரழகி. அவள் சௌபல நாட்டு மன்னன் சால்வனை நேசித்தாள். அவனும் அவளை காதலித்தான். சுயம்பரத்தில் சால்வனுக்கு மட்டுமே மாலை சூட்ட வேண்டும் என அவள் உறுதியாக இருந்தாள். தன் காதலன் சபையில் வீட்டிருக்க அம்பை வழக்கத்தை விட அழகாக தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள். ஆனால் சுயம்பரத்தில் புயலென நுழைந்தான் பீஷ்மன். 3 கன்னியரை தான் சிறைபிடித்து செல்ல வந்திருப்பதாக அவன் கூறிய வார்த்தை அவளுக்குள் இருந்த வீரத்தை வெளிப்படுத்தியது. அதுவரை காத்திருந்த அம்பையின் நாணம் காற்றில் கரைந்தே போய்விட்டது. வீரம் கொற்றவையின் சீற்றமென வெளிப்பட்டது. அருகில் இருந்த அரசனின் வாளை உருவி அதை தன் கரங்களில் நேர்த்தியாக சுழற்றினாள். அந்த செந்நிற ஆடையில் மின்னும் ஆபரணங்களுடன் அவள் கையில் இருந்த வாள் பீஷ்மரை ஒரு கணம் நிலைகுலைக்கச் செய்தது. அவளை சிறைபிடிக்க 2 அடி எடுத்து வைத்த பீஷ்மன் அந்த கணமே தன்னை சுதாரித்து கொண்டு காவலர்களை அனுப்பி 3 இளவரசிகளையும் ரதத்தில் ஏற்றச் சொன்னான். அப்போது கோபமடைந்த அம்பை தன்னை பிடிக்க வந்த 2 காவலர்களை வீழ்த்தி தன் வீரத்தை வெளிப்படுத்தினாள். அவளது வீரம் பீஷ்மரை வியக்க வைத்தது. இருப்பினும் தன் வில்லின் அம்பாள் அவளை மயக்கமடச் செய்து ரதத்தில் ஏற்றினார். ரதம் சென்று கொண்டிருக்கையில் அவளது சகோதரிகள் இருவரும் பயத்தில் நடுங்கி ஒரு மூலையில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அம்பையோ தன் நிலையை தைரியமாக எடுத்துரைத்தாள். அவளது துணிச்சல் நிறைந்த பேச்சு பீஷ்மரை மேலும் வியக்க வைத்தது. அவளது சாதுரியத்தால் பீஷ்மரிடமிருந்து விடுபட்டாள். ஒரு சிறு படகில் இறங்கும்போது பீஷ்மனும் அம்பையும் ஒரு கணம் நேருக்கு நேர் பார்த்து கொண்டனர். அப்போது அம்பையின் பார்வையில் பீஷ்மரின் வீரம் அவளை ஒரு கணம் தன் நிலையை மறக்கச் செய்தது. அதன் பிறகு அவள் சௌபல நாட்டிற்கு சென்றாள். அங்கே அவளுக்கு நேர்ந்த அவமானங்களை சொல்லி மாளாது. காதலால் கைவிடப்பட்டு ஒரு சிறு குழந்தை என அவன் காலடியில் மன்றாடி நின்றாள். சால்வன் சிறிதும் இரக்கம் இல்லாமல், நீ என் பட்டத்து ராணியாக சிம்மாசனத்தில் அமர முடியாது, இருப்பினும் அந்த புறத்தில் ஒருத்தியாக இருக்கலாம் என்று கூறிய வார்த்தைகள் அம்பையின் இதயத்தையே துளைத்து சென்றது. நான் ஒரு பிணத்திற்கு என் மனதிடம் இடம் கொடுத்து விட்டேன். நான் செய்த மிகப்பெரிய பிழை அதுவே என்று ஆக்ரோஷத்துடன் கூறி கனத்த மனதுடன் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் மனம் அடைந்த வழி நம்மளுக்குள் நிறைந்திருந்தது. வாழ்வில் இனி ஏதும் இல்லை என அவள் காசி நாட்டிற்கு திரும்பினாள். அங்கே அவளை கண்டவர்கள் அனைவரும் அஸ்தினாபுரத்து அரசி என்றே அழைத்தார்கள். அந்த வார்த்தைகள் அவளை மேலும் காயப்படுத்தின. தன் நிலையை தன் தந்தைக்கு உணர்த்த அவள் முயன்றும் யாரும் அதை கேட்க தயாராகவே இல்லை. ஒரு நிலையில் அவள் விளையாடி வளர்ந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையிலும் அவள் கண்கள் தேடின. வாழ்க்கை முடிந்துவிட்டது என கங்கை கரையில் தற்கொலைக்கு அவள் முயன்ற பொழுது அவள் தோள்களின் மீது ஒரு கை விழுந்தது. அங்கே அவளைப் போலவே 3 தேவியர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் இந்த பூமியின் பிறக்கும் ஒவ்வொரு பெண்ணிலும் வாழும் குழந்தை பருவம், கன்னிப்பருவம், திருமணமான பெண் என 3 பருவத்தின் வடிவங்களாக இருந்தார்கள். 3ஆவதாக பேசிய தேவி அம்பை பீஷ்மரை விரும்பியதாக கூறினாள். அதை கேட்டதும் அம்பையின் உடலெங்கும் கோபம் தீயாய் பற்றியது. நான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு மனதால் இடம் கொடுத்தவள் என்று அம்பை கூறுகையில், அது உன் வயதால் ஏற்பட்ட உணர்வு மட்டுமே என்று அவளிடம் விளக்கினாள். அந்த தேவி பீஷ்மர் மனதிலும் ஒரு நொடி அத்தகைய எண்ணம் வந்து சென்றதையும் அதனால்தான் அவளை கவர்ந்து செல்ல 2 அடி எடுத்து வைத்தார் என்பதையும் விளக்கினார். மேலும் அம்பை படகிலிருந்து இறங்கும்போது பீஷ்மரை கண்ணோடு கண் பார்த்த அந்த ஒரு நொடியில் அவள் மனதில் தோன்றிய எண்ணம் அன்புதான், அதுவே காதல் என்றும் புரிய வைத்தாள்.
இன்னும் ஒரு படி மேலே சென்று பீஷ்மரின் பெண் வடிவம்தான் நீ என அம்பையின் அந்த தேவி கூற அம்பையின் மனம் மெல்ல மாறத் தொடங்கியது. புதியதோர் துணிச்சலுடன் அவள் படகேறி நேராக அஸ்தினாபுரத்திற்கு சென்றாள். அரசவைக்கு செல்லாமல் பீஷ்மரின் ஆயுத கிடங்கிற்கு சென்றாள். அங்கு எப்போதும் பயிற்சி செய்யும் பீஷ்மரை அவள் சந்தித்தாள். அப்பொழுது அவள் வேறொருத்தியாக மாறியிருந்தாள். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு குலைவு இருந்தது. அவள் தன் எண்ணத்தை வெளிப்படுத்த பீஷ்மரோ அதை மறுத்தார். அவர் தந்தைக்கு கொடுத்த வாக்கை பற்றி எடுத்து வைத்தார். அது தாங்களால் சுயமாய் எடுத்த முடிவல்ல, உங்கள் தந்தைக்காக எடுத்த முடிவு என்று எவ்வளவோ எடுத்துரைத்தாள் அம்பை. பீஷ்மனிடம் அவள் மன்றாடி, ராட்சச முறைப்படி என்னை கவர்ந்து வந்த நீர்தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் வாதிட்டாள். அம்பையை எப்படி சமாளிப்பது என தெரியாமல் பீஷ்மர் கடுமையான வார்த்தைகளால் அவளை காயப்படுத்தினார். அவளின் கோபத்தை தூண்டுவது போல பேசினார். ஒரு கட்டத்தில் அவர் அதில் வெற்றியும் பெற்றார். காசி நாட்டின் இளவரசியாக பிறந்து காதலில் திளைத்து காதலனால் கைவிடப்பட்டு இறுதியில் தான் எதற்காக ஏங்கினோம் என அவளுக்கே தெரியாமல் பித்து பிடித்தவள் போல் வாழ்ந்தாள். பீஷ்மனை அழிப்பதே தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டு மறுபிறவி எடுத்து பீஷ்மனின் முன்னால் சிகண்டியாய் வீரத்தில் கொற்றவை போல் நின்றாள். என்ன ஒரு வாழ்க்கை! பெண்ணாக பிறந்தால் அவள் எத்தனை வழிகளை பெற்றிருந்தாலும் அன்பு என்ற ஒன்றின் முன் அனைத்தையும் இழந்து யாசகம் கேட்பவளாக மாறிவிடுகிறாள். இந்த நிலை இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்த மகாபாரத கதைகளில் வரும் பெண்களில் மிகவும் பிடித்தவள் அம்பை. இந்த கதையை நான் வெண்முரசில் படிக்கும்போது எனக்கு மனசுக்கு நெருங்கின ஒரு கேரக்டராக இருந்தது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய சேனலோட நேம் ரைட் திங்கிங். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி புராண கதைகளும் வித்தியாசமான கதைகளையும் உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த சேனலில் இது மாதிரியான கதைகள் தான் வரும். மீண்டும் இதே மாதிரியான வித்தியாசமான கதைகளோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி. நன்றி. தேங்க்யூ.